நண்பர்களே, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் கோவப்பட்டா வாழ்க்கையில என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு இப்ப பார்ப்போம். பல சமயம் சிலருக்கு திடீர்னு பலவிதமான நோய்கள் வந்துவிடும். இல்லையெனில் எப்படியோ சரியா குணமாகாத பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்து நிற்கும். இது எல்லாம் எப்ப நடக்கும்னா, நம்ம ஜாதகத்தில் உள்ள ஏதோ ஒரு கிரகம் நம்ம மேல கோவப்பட்டிருக்கும் போதுதான். ஒரு மனிதனோட வாழ்க்கையில எந்த கிரகம் அசுபமான பாதிப்பை கொடுக்குது என்பதை அவன் வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை வைத்தே தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் பின்னாடி கிரகங்களோட தாக்கம் இருக்குது. கிரகங்களுக்கான சில அடையாளங்களை வைத்து எந்த கிரகம் சுபமா இருக்குது, எந்த கிரகம் அசுபமா இருக்குது என்பதை தெரிஞ்சுக்க முடியும். அசுப பலனை கொடுக்கிற கிரகங்களோட தாக்கத்தை குறைக்கவும், அந்த கிரகத்தை சந்தோஷப்படுத்தவும் பூஜை, பாராயணம், ஜபம், தானம், அனுஷ்டானம் மாதிரி வழிபாடுகள் செய்யலாம். இத சரியான முறையில செய்தா வாழ்க்கையில சுகம், சாந்தி, செழிப்பு கிடைக்கும். விதவிதமான கிரகங்கள் அசுப நிலையில இருக்கும்போது பொதுவா கிடைக்கிற சில அறிகுறிகளை இப்ப பார்க்கலாம். எந்த கிரகம் கோவப்பட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி அம்மாவோட ஆசீர்வாதம் உங்க மேல எப்பவும் இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் லக்ஷ்மி மாதான்னு கண்டிப்பா எழுதுங்க. முதலாவதாக சூரியன். உங்க ஜாதகத்துல சூரியன் கோபமா இருந்தா கீழே சொல்லப்பட்ட அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரியும். முகத்துல இருந்த ஒளி மங்கிடும். எப்பவும் சோர்வா சோம்பேறித்தனமா இருக்கும். இதயத்துக்கு அருகில அடிக்கடி வலி உணர்வு வரும். இதய துடிப்பு சாதாரணத்தை விட அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கே துடிப்பு வேகமாகும். தலைவலி, காய்ச்சல் மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். மனிதன் தன் தெளிவான சிந்தனைய இழந்து விடுவான். மூளை உட்பட உடம்போட வலது பக்கம் சூரியனால பாதிக்கப்படும். சூரியன் அசுபமா இருந்தா உடம்பு இறுக்கமா ஆகும். வாயில எப்பவும் துப்பல் உருவாகும். இதய நோய் வரும். வாய் சுற்றி பிரச்சனைகள் வரும். மயக்கம் வரும். அரசு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல தடைகள் வரும். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிஞ்சா சூரிய பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உபாயம்: சூரிய தோஷம் நீங்க சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யணும். விஷ்ணு பகவானை வழிபடணும். கோதுமை, வெல்லம், செம்பு ஆகியவற்றை தானமா கொடுக்கணும். இரண்டாவதாக சந்திரன். உங்க சந்திரன் பலவீனமா அல்லது அசுபமா இருந்தா கீழே சொல்லப்பட்ட அறிகுறிகள் தெரியும். மனசு எப்பவும் சோகமா, நம்பிக்கை இல்லாம இருக்கும். சின்ன விஷயத்துக்கே கண்ணு கலங்கிடும். மனசு எப்பவும் பதட்டமா இருக்கும். இருட்டுக்கும் பயம் வரும். பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்ல மன அழுத்தம் அதிகமா இருக்கும். நீங்க செய்யற எந்த வேலையிலையும் மனசு ஒட்டாது. எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்காது. நீங்க செய்யற எந்த வேலையிலையும் மனசு ஒட்டாது அல்லது போதுமான முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்காது. நெருங்கியவங்களோட கூட வேண்டானாலும் அடிக்கடி சண்டை, மனக்கசப்பு வரும். சளி, ஜலதோஷம் மாதிரி பிரச்சனைகள் விடாது துரத்தும். ஃபிட்ஸ் வர நோய், மனநில பாதிப்பு, மயக்கம் வருவது, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும். நினைவாற்றல் குறையும். மன அழுத்தம் அதிகரிக்கும். மனசுக்குள்ள பதட்டம் இருக்கும். விதவிதமான சந்தேகங்கள், காரணமே இல்லாத பயம் மனசுக்குள்ள தோன்றும். சில சமயம் தற்கொலை செய்யணும்னு நினைப்புகள் கூட அடிக்கடி வரலாம். இந்த மாதிரி எல்லா அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில் இருந்தா உங்க சந்திரன் அசுபமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உபாயம்: சந்திர தோஷம் நீங்க சிவபெருமான வழிபடணும். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபம் செய்யணும். அரிசி, பால், வெள்ளி ஆகியவற்றை தானமா கொடுக்கணும். மூன்றாவதாக செவ்வாய், மங்களகாரகன். ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா கீழ்கண்ட அறிகுறிகள் தெரியும். கண்கள்ல எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். மூட்டு வலி வரும். இரத்த குறைவு இருக்கும். டைஃபாய்டு, மஞ்சள் காமால மாதிரி நோய்கள் வரலாம். உயர் இரத்த அழுத்தம், வாயு நோய், கீழ்வாதம் போன்றவை ஏற்படும். கொப்பளங்கள், புண்கள் வரலாம். அடிக்கடி காயம் அல்லது விபத்து நடக்கும். காய்ச்சலும் அடிக்கடி வரும். உடம்பு நடுங்கும். சிறுநீரகத்துல கல் உருவாகும். உடல் வலிமை குறையும். உடம்போட சக்தி சரியாக வேலை செய்யாது.
இரத்த சம்பந்தமான நோய்கள் வரும். இரத்த குறைவு அல்லது இரத்தத்தில் மாசு ஏற்படும். குழந்தை பெறுவதிலையும் சிக்கல் வரும். குழந்தை பிறந்தாலும் உயிரிழக்கும் நிலை ஏற்படலாம். துணிச்சல், உற்சாகம் குறையும். பேச்சு கடுமையா இருக்கும். வேண்டானாலும் மற்றவர்களை கஷ்டப்படுத்துற வார்த்தைகள் பேசிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவோம். இந்த எல்லா அறிகுறிகளும் செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டதுக்கான அடையாளங்கள். சேவை, வேலை செய்கிறவங்களுக்கு சர்வீஸ் அல்லது வேலை விஷயத்துல தாமதம், தடைகள் வரும். வீடு அல்லது இடம் வாங்குற விஷயத்துல லேட் ஆகும். வாங்கினாலும் இழப்பு வர வாய்ப்பு இருக்கும். உபாயம்: செவ்வாய் தோஷம் நீங்க ஹனுமான் சுவாமியை வழிபடணும். ஹனுமான் கோவில்ல பிரசாதம் அர்ப்பணிச்சு பகிரணும். மசூர் பருப்பு, துவரம் பருப்பு, சிவப்பு பாசி பருப்பு தானமா கொடுக்கணும். நான்காவதாக புதன். உங்க புதன் கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும். பேசும்போது வார்த்தை சிக்கி தட்டு தடுமாறி பேசுவாங்க. அடிக்கடி விக்கல் வரும். பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கடன்ல சிக்கிடுவாங்க. அயலாரோட நல்லுறவு இருக்காது. நரம்பு மண்டலம் பலவீனமாகும். மனசு அடிக்கடி குழப்பமா இருக்கும். வாசனை அறியும் திறன் குறையும். பற்கள் சீக்கிரமே கெடும். நண்பர்களோட உறவு கெடும். புதன் ரொம்ப அசுபமா இருந்தா சகோதரி, அத்தை, மாமியார் போன்றவங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம். வேலை அல்லது வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படும். பாலியல் சக்தி குறையும். வேண்டாத பழி, பெயர் கெடுதல் ஏற்படும். எப்பவும் இடமிடமா சுற்றி திரியணும்னு தோணும். மலைப்பகுதிகள், தனிமையான இடங்கள்ல சுற்றிலும் வீடுகள் இல்லாத தனி வீட்டில் வசிப்பது மாதிரி சூழ்நிலை உருவாகும். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா வாழ்க்கையில புதன் கிரகம் மனம் உடைந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உபாயம்: புதன் தோஷம் நீங்க துர்கா சப்தசதி பாராயணம் செய்யணும். அம்மன் துர்க்கையை வழிபடணும். முழு பாசி பருப்பை தானமா கொடுக்கணும். ஐந்தாவது குரு பிரகஸ்பதி. குரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும். காரணமே இல்லாம பழி வரும். மற்றவர்களின் தவறுகள் நம்ம மேல போடப்படும். மூச்சு திணறல் ஏற்படும். பணம் திருடப்படலாம். காதல்லையும் தோல்வி வரும். கெட்ட கனவுகள் அடிக்கடி வரும். நல்ல நிகழ்ச்சிகள்ல தடைகள் ஏற்படும். உற்சாகமும் ஆற்றலும் குறையும். படிப்புல எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காது. இதனால மூச்சு சம்பந்தமான நோய்கள், வாயு கோளாறுகள், நுரையீரல் வலி போன்றவை வரும். ஆஸ்துமா, தும்மல், கழுத்து, மூக்கு, தலைவலி ஏற்படும். வயிற்றுப்போக்கு, முதுகுத்தண்டு வலி, மலச்சிக்கல், இரத்த கோளாறுகள், காது வலி, வயிறு பெரிதாகுதல், கல்லீரல் பாதிப்பு போன்றவை ஏற்படும். இந்த எல்லாம் குரு கிரகம் பலவீனமா இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா உடனே குரு கிரகத்தை சந்தோஷப்படுத்துற உபாயங்களை ஆரம்பிக்கணும். உபாயம்: குரு தோஷம் நீங்க குரு பூஜை செய்யணும். ஹரிவம்ச புராணம் பாராயணம் செய்யணும். குரு பகவான வழிபடணும். கடலை பருப்பு அல்லது தங்கம் தானமா கொடுக்கணும். ஆறாவதாக சுக்கிரன். உங்க சுக்கிர கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா கீழே சொல்லப்பட்ட அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரியும். தோல் நோய்கள் அடிக்கடி வருவது, பிறர் மனைவிய விரும்பும் எண்ணம் வருவது, மறைமுக நோய்களால் பாதிக்கப்படுவது, கடன்லையும் மூழ்கி இருப்பது, எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் பணவரவு கிடைக்காமல் போவது, கண் நோய்கள், சிறுநீரக வலி, கால்கள்ல வலி போன்றவை ஏற்படும். இந்த மாதிரி எல்லா அறிகுறிகளும் தெரிஞ்சா சுக்கிர கிரகத்தை சந்தோஷப்படுத்துற உபாயங்களை செய்யணும். உபாயம்: சுக்கிர தோஷம் நீங்க லக்ஷ்மி அம்மாவை பூஜை செய்து வழிபடணும். பெண்களை மதித்து மரியாதை செய்யணும். விதவைகளுக்கு உதவி செய்யணும். நெய், தயிர், கற்பூரம் ஆகியவற்றை தானமா கொடுக்கணும். ஏழாவதாக சனி. ஜாதகத்துல சனி கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா கீழ்கண்ட அறிகுறிகள்ல வாழ்க்கையில தெரியும். வேலை மற்றும் வருமானத்துல இழப்பு ஏற்படும். சமூகத்துல மதிப்பு, மரியாதை குறையும். திடீர்னு பெரிய நோய்கள் வந்து நீண்ட காலம் சரியாகாத நிலை வரும். விபத்துகள் நடக்கும் அல்லது குடும்பத்துல திடீர்னு மரணம் நடக்கும். வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படும். எந்த வேலையுமே தாமதமா நடக்கும். காது பக்கமும் கன்னத்துக்கும் அருகில் இருக்கிற நரம்புகள்ல வலி இருக்கும். சின்ன வயசுலயே தலைமுடி உதிர ஆரம்பிக்கும். நுரையீரல் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால மூச்சு விட சிரமம் வரும். எலும்புகள் பலவீனமாகும். மூட்டு வலியும் ஏற்படும். இரத்த குறைவு வரும். இரத்தத்துல துர்நாற்றம் அதிகமாகும். வயிறு சம்பந்தமான நோய்கள், வயிறு பெரிதாகுதல் ஏற்படும். தலையில நரம்பு அழுத்தம், தேவையில்லாத கவலை, பதட்டம் அதிகரிக்கும். இந்த மாதிரி எல்லா அறிகுறிகளும் தெரிஞ்சா
உடனே சனி மகாராஜாவை சந்தோஷப்படுத்துகிற உபாயங்களை செய்யணும். ஏன்னா சனி கிரகம் மிக கடுமையான கிரகம்னு சொல்லப்படுது. சரியான நேரத்தில் உபாயம் செய்யலைன்னா பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை கூட வரும். உபாயம்: சனி தோஷம் நீங்க கருப்பு குதிரை காலில் போடுற இரும்பு வளையத்தால் செய்யப்பட்ட மோதிரத்தை அணியணும். இரும்பு அல்லது உளுந்து தானமாக கொடுக்கணும். எட்டாவதாக ராகு. உங்க வாழ்க்கையில ராகு பலவீனமா இருந்தா இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும். தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். எந்த வேலையும் செய்ய விருப்பம் இல்லாம இருக்கும். வேலை இழப்பு ஏற்படும். கெட்ட கனவுகள் வரும். குறிப்பா பாம்புகள் சம்பந்தமான கனவுகள் அடிக்கடி வரும். குடும்பத்துல உள்ளவங்களோட தேவையில்லாத சண்டை, மனக்கசப்பு ஏற்படும். தன்னை விட பலவீனமான எதிரிகளே கூட உங்க மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க. வயிற்று வாய் பிரச்சனை, முடி உதிர்தல், வைர நோய்கள், மூல நோய், மனநிலை பாதிப்பு, ராஜக்ஷ்மா அதாவது டிபி, காச நோய், தொடர்ச்சியான மன அழுத்தம் இருக்கும். நகங்கள் தானாகவே உடைய ஆரம்பிக்கும். மூளையில வலி, தலையில அடிக்கடி வலி இருக்கும். ராகு மனிதன் பைத்தியக்கார விடுதி, மருத்துவமனை அல்லது சிறைச்சாலைக்கு கூட கொண்டு போகும் அளவுக்கு பாதிக்கலாம். ராகு திடீர்னு பெரிய நோய்களை உண்டாக்கி உயிரிழப்புக்கும் காரணமாகலாம். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா ஜாதகத்துல ராகு தோஷம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். உபாயம்: ராகு தோஷம் நீங்க பைரவர் வழிபடணும். கோமேதகம் தானமா கொடுக்கணும். ஒன்பதாவதாக கேது. ஜாதகத்துல கேது பலவீனமா இருந்தா கீழே சொல்லப்பட்ட அறிகுறிகள் தெரியும். வியாபாரத்துல திடீர்னு பெரிய இழப்பு ஏற்படும். கடன்ல மேலும் மேலும் மூழ்க வேண்டிய நிலை வரும். எப்பவும் சண்டை சச்சரவுகளால தொந்தரவு இருக்கும். உங்க காரணமா பண இழப்புகள் ஏற்படும். உதாரணத்துக்கு கடையில தீப்பிடிப்பு, வீட்டுல தீ விபத்து நடக்கலாம். சகோதரர்களோட அல்லது பெற்றோர்களோட மனக்கசப்பு ஏற்படும். உயிரினங்களுக்கான பயம் அதிகமா இருக்கும். குறிப்பா விலங்குகள் கடிக்குமோன்னு அச்சம் இருக்கும். சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் வரும். குழந்தை பிறப்புதல தடைகள் ஏற்படும். தலைமுடி உதிரும். உடம்போட நரம்புகள் பலவீனமாகும். கேது கிரகத்தோட அசுப பாதிப்பால தோல் நோய்கள் வரும். காது பாதிப்பு ஏற்படும் அல்லது கேட்கும் திறன் குறையும். காது, முதுகெலும்பு, முழங்கால், மூட்டுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த எல்லா அறிகுறிகளும் கேது கிரகம் அசுபமா இருக்கிறதுக்கான அடையாளங்கள். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சா கண்டிப்பா கேது தோஷ நிவாரண உபாயங்களை செய்யணும். உபாயம்: கேது தோஷம் நீங்க கேட்ஸ் ஐ ஸ்டோன் அணியணும். ஏழை குழந்தைகளுக்கு உடைகள் போன்றவற்றை தானமாக கொடுக்கணும். கோவில்ல உங்க கையாலேயே கொடியேற்றணும். குறிப்பு: இங்க சொல்லப்படுற விஷயங்களுக்காக நாங்க எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் மற்றும் பழைய நூல்களில் சொல்லப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வச்சு தான் இது பகிரப்படுது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோக்களையும் முதல்ல நீங்க பார்க்க முடியும். உங்க ஆதரவுக்கு நன்றி. ஜெய் ஸ்ரீராம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.